வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானோட அட்டாக் இதனால ஓவரால் குளோபல் மார்க்கெட் கடந்த ஒரு வாரமா பெரிய ஃபால். அ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த போர் ஸ்டார்ட் ஆயிருக்கிற சிச்சுவேஷன். அ இது எவ்வளோ நாளைக்கு கன்டின்யூ ஆகும்? நிஃப்டியோட லெவல் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட், குளோபல் மார்க்கெட்டோட பாதிப்பு இது 2த்தையும் சேர்த்து பார்க்க போறோம். எந்தெந்த செக்டார்ல அதிகமான பாதிப்பு, எந்தெந்த செக்டார் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத பத்தி பார்க்க போறோம். இத தாண்டி இது இப்போ ஒரு இன்வெஸ்டர் நம்ம வெயிட் பண்ணணுமா? இல்ல இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி முதலீடு செய்யலாமா? இதுக்கான பதிலும் இந்த வீடியோவோட முடிவுல கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாம வாட்ச் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்னோட ட்ரெய்னிங் செஷன் ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே மார்னிங் 11:00 நடந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெய்னிங் செஷன் நீங்க கலந்துக்கணும் அப்டின்னா, அதோட ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் இருக்கு. அ இந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க வரப்போற சனிக்கிழமை காலையில நடக்கப்போற ட்ரெய்னிங் செஷன் நீங்க கலந்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்டின்றத பார்க்கலாம். ஓவரால் மார்க்கெட் வெல்த் கிட்டத்தட்ட திங்கட்கிழமை மட்டும் ₹6,00,000 கோடி கிட்ட லாஸ் ஆயிருக்கு. ஓவரால் இந்தியன் மார்க்கெட்ல நம்ம மார்க்கெட் கேப்ப கம்பேர் பண்ணும்போது. இன்னைக்கு நியர்லி ஒரு 7 டூ 10 லேக் குரோர் அளவுக்கு இன்வெஸ்டரோட வெல்த் வந்து எரேஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ரியல் இம்பாக்ட் என்ன? நிஃப்டி எவ்வளோல க்ளோஸ் ஆகுது? இத பொறுத்து நம்ம அதுக்கான ரியல் டேட்டா என்னன்றத போஸ்ட் மார்க்கெட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில புரோக்கரேஜ் கம்பெனிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நிஃப்டி 21,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்றது ஒரு டெம்பரவரி சினாரியோ. அப்ப அதனால பாதிப்பு வந்து லாங் டெர்முக்கு இல்லன்னா, கண்டிப்பா லாங் டெர்முக்கு இருக்கும். பட் அது மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப என்னன்னா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து இப்போ நியர் டெர்ம்ல எவ்வளோ நாள் அதோட வீரியம் இருக்கோ, அதுவரைக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை வரும்போது, ஆரம்பத்தில அந்த ஒரு 3, 4 டேஸ் மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களோட போர் நடந்துட்டு இருந்தாலும், மார்க்கெட் அதுக்கான ரியாக்ஷன் பெரிய அளவுக்கு இல்ல. ஸோ, அப்ப என்னன்னா, அதிகபட்சம் அது 2 வாரம் மார்க்கெட் மேபி இந்த போர் கன்டின்யூ ஆனாலோ, இல்ல 4 வாரம் கன்டின்யூ ஆனாலும், பட் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் அதிகபட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு 2, 3 டேஸ்ல ஏதோ ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் டர்ன் ஆச்சுன்னா, மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்ப இது ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட் தான். பட் ஆனா, இதுல புரோக்கரேஜ் கம்பெனிஸ் நார்மலாவே மார்க்கெட் இறங்கும்போது, அடுத்து எவ்வளோ வரைக்கும் இறங்கும்? மார்க்கெட் இன்கிரீஸ் ஆகும்போது எவ்வளோ வரைக்கும் இன்கிரீஸ் ஆகும்? இந்த மாரி ஒரு நெறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம சோசியல் மீடியாலயும் சரி, டெலிவிஷன் இந்த மாரி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பட் இதுக்கான ஃபேக்ட்ஸ் என்ன அப்டின்னா, முதல் விஷயம் என்னன்னா, இது வந்து ஏன் இந்த அளவுக்கு பெரிய பாதிப்பா இருக்கு அப்டின்னா, அமெரிக்கா இதுல நேரடியா இந்த போர்ல இறங்கி இருக்கிறது. ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் அப்டின்னா, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைன்றது இப்போ அதோட கம்பேர் பண்ணோம் அப்டின்னா, அது ஒரு பெரிய இம்பாக்ட் இல்ல அப்டின்னே சொல்லலாம். ஆனா அமெரிக்கான்றது குளோபல் அ எக்கனாமிக்க வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அப்ப என்னன்னா, அமெரிக்கா இந்த போர்ல நேரடியா இறங்கி இருக்கிறது ஒரு ரீசன். 2வது ஈரான். ஒரு மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு பதற்றம் வந்து அதிகமாகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த ஈரானோட போர் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன் ஈரான் அப்டின்னா, இது ஒரு மிடில் ஈஸ்ட் அதாவது இந்த வளைகுடால முக்கியமா அ ஆயில் டிரான்ஸ்போர்டேஷன் டுவர்ட்ஸ் இந்த ஈரான் மூலியமா தான் நடக்குது. இப்ப அவங்க அத பிளாக் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வருது. பட் இப்ப வரைக்கும் அஃபிஷியலா ஈரான் எந்த ஒரு அனவுன்ஸ்மென்ட்டும் குடுக்கல. பட் பாதுகாப்பு காரணமாக அந்த ஈரான் கடல் வழி தளத்தில வந்து அவங்க யாரும் இப்ப யூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கு. இதனால நியர்லி 20% ஆயில் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண முடியாம ஸ்டக் ஆயி நிக்குது. இது அமெரிக்காவ விட பெரிய பிரச்சனை யாருக்கு அப்டின்னா, இந்தியாவுக்கு சொல்லலாம். இன்னைக்கு காலையில நான் ஒரு ட்வீட் பார்த்தேன். என்னன்னா, ஆ போர்ல நேரடியா இறங்கியிருக்கிற அமெரிக்காவோட மார்க்கெட் 1.5% தான் இறங்கியிருக்கு. பட் ஆனா நம்ம மார்க்கெட் 2 டூ 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டிய பொறுத்து ஒருத்தர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தார் சோசியல் மீடியால. பட் அதுக்கு பெரிய அது எதனால அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். நார்மலா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. மார்க்கெட் ஃபால் ஆகும்போது, கம்பேர் வித் ஸ்மால் கேப்போட கம்பேர் பண்ணும்போது. ஆனா ஸ்மால் கேப் கம்பெனி இல்ல மிட் கேப் கம்பெனி, லார்ஜ் கேப் கம்பெனிய விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். என்னன்னா, நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு டிபெண்டன்சி தான் நம்ம கண்ட்ரி. அ அமெரிக்காவையும் சரி, குளோபல் கண்ட்ரீஸும் சரி, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஸோ இந்த மாரி நெறைய விஷயத்துல நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதும் ஒரு ரீசனா பார்க்கலாம்.
அமெரிக்க மார்க்கெட்டை விட அதிகமாக கொஞ்சம் இறங்குறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். ஸோ இப்போது இதில் நான் மிடில் ஈஸ்ட் இந்த பிரச்சனையில் என்னென்ன சினாரியோ வந்து இம்பேக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, அதாவது இந்தியாவுக்கு நேரடியாவோ இல்லை மறைமுகமாகவோ என்னென்ன இம்பேக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிடில் ஈஸ்ட்டில் கிட்டத்தட்ட 95 லட்சம் இந்தியன்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா இந்த ரெமிட்டன்ஸு பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளோ வந்து 38% ரெமிட்டன்ஸ் இன்ஃப்ளோ வந்து இதில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே வேலை செய்கிறவங்க அங்கேருந்து வர வேண்டிய பணம், ஸோ இதெல்லாமே பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 43% இந்தியாவோட பெட்ரோலியம் இம்போர்ட்ஸ் வந்து இது மிடில் ஈஸ்ட்லேருந்து நமக்கு வருது. 78% கேஸ் இம்போர்ட்ஸ் வந்து அந்த கட்டார், யுஏஇ, சவுதி அரேபியா இந்த சைட்லேருந்து நம்ம பார்க்க முடியுது. இதில் என்னென்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற அந்த ஈரானோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் கடல் பகுதியை பயன்படுத்துறதுல பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆயிலில் 50% அந்த வழியாக தான் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வருது. எல்என்ஜி 60% வருது, எல்பிஜி 100% வருது. இப்போ இந்த எல்என்ஜி, எல்பிஜி தான் பெரிய பிரச்சனை. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி கேஸ் கம்பெனிஸில் மோர் தென் 5, 7, 8% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆனதுக்கு ஒரு ரீசனாக பார்க்கலாம். அடுத்தது இந்தியாவோட கூட்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து 14% மிடில் ஈஸ்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்போ இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டில் 10 to 15% மூவ் ஆகுதுன்னா அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், இந்தியாவோட ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்டு 44% வந்து இந்த வளைகுடா கண்ட்ரீஸில் இருக்குது. ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட் 24%, ஃபுட் அண்ட் பீவரேஜ் 20%, 19% டோட்டல் கூட்ஸ் இம்போர்ட். அதாவது அங்கேருந்து நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு கிட்டத்தட்ட 19% கூட்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதில் என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. நார்மலாக ரிசர்ச் அண்ட் ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 10% வந்து பை ஒஸ்ட் சினாரியோ ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கரண்ட்டில் நிஃப்டி வந்து 24,400 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரெக்கார்ட் ஹையிலேருந்து கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் இப்போது டவுனில் இருக்குது. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா 9 to 10 மந்த்ஸோட லோக்கு நியரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது கடந்த 2025 மேயோட லோக்கு நியரில் தான் இப்போ நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு 9 to 10 மாதத்தோட லோ. இப்போது அடுத்த டார்கெட் என்ன சொல்கிறாங்கன்னா 24,300 to 400க்குள்ளே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற நிஃப்டி நியர்லி ஒரு 500 பாயிண்ட் டவுனில், 450 to 500 பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் இன்னும் தொடர்ந்து இந்த எஸ்கலேஷன் வந்து கண்டினியூ ஆனால் இதோட வீரியம் வந்து அப்படியே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தாலும் இந்த மாதிரி அதிர்ச்சி தரக்கூடிய குளோபல் மார்க்கெட் இம்பேக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பிரச்சனை கண்டினியூ ஆனாலும். பட் ஆனால் இதை விட அதிகமான பிரச்சனை இன்னும் அதிகமாக வரும்பொழுது அது கண்டிப்பாக மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட் இது கண்டினியூ ஆகும்போது இந்த பிரச்சனை ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பாசிட்டிவ் நம்ம இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பாசிட்டிவாக பார்க்கும்போது ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ பாலிசி இம்பேக்டும் வந்து ரொம்ப நியூட்ரல் டு பாசிட்டிவ் ஸ்டேஜில் இருக்குது. பட்ஜெட் வாலட்டிலிட்டி இதெல்லாமே வந்து இப்போது ரீசெண்டாக நம்ம பார்த்த விஷயமா பார்க்கலாம். இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம்? மார்க்கெட் வந்து 24,000 உடஞ்சா என்ன ஆகும்? 24,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா அது ஒரு வருஷத்தோட லோ நிஃப்டிக்கு நம்ம பார்க்க முடியுது. பேனிக் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பிரச்சனை ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இது வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு வரக்கூடிய பிரச்சனை. ஸோ அப்போது இந்த பேனிக் செல்லிங்கை நம்ம அவாய்ட் பண்ணணும். யாரெல்லாம் பேனிக் செல்லிங் பண்ணுவாங்க இல்லை செல் பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமான ப்ராஃபிட்டில் ரீடைன் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸு இல்லை போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸு. ரெண்டாவது மினிமம் லாஸில் இப்போ தான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணி ஒரு மினிமம் லாஸில் இருக்கும்போது எக்ஸிட் ஆகிடலாமான்ற ஒரு பயமும் இருக்கும். பட் நீங்கள் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி என்ன திங்க் பண்ணீங்களோ அந்த பிளானை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்க்ளூடிங் ஸ்டாப் லாஸோ இல்லை அந்த லெவல் உங்களோட ரிஸ்க் லெவல் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆயில் ப்ரைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இந்தியாவோட மார்க்கெட்டையும் சரி இந்தியாவோட எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயில் டிமாண்ட் இப்போ வரைக்கும் இன்னும் அதிகமாகலை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதுக்கான கவர்மெண்ட்டோட மீட்டிங் எவ்வளோ கையிருப்பு இருக்குது, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த டிமாண்ட் இன்கேஸ் மறுபடியும் பெரிய அளவுக்கு அதிகமாச்சு, இந்தியாவில் ஆயில் தட்டுப்பாடு வருது அப்படின்னா இந்த வார் சிச்சுவேஷனில் கண்டிப்பாக அதோட இம்பாக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்ஐபி வந்து கண்டினியூ பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எஸ்ஐபி ஏன்னா நீங்கள் ரூ. 100 பர்ச்சேஸ் பண்ண ஒரு யூனிட் இப்போ ரூ. 95 ரூ. 94 வரும்போது அது நம்மளோட போர்ட்ஃபோலியோவை ஆவரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸில் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட் போகணும் அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
நிஃப்டி 50யோ இல்ல நிஃப்டி 100ல இருக்கிற ஸ்டாக்ஸு நம்ம மேஜரா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் 24,000 23,000 22,000 இது எல்லாமே சோஷியல் மீடியால நெறைய ஸ்ப்ரெட் வந்துட்டுருக்கு. பட் ஒவ்வொரு ஃபாலும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்டரா நீங்க இருக்கீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 4 டூ 5 இன்வெஸ்ட்மென்ட்டா எவ்ரி 1000 பாயிண்ட்ஸ்ல 500 பாயிண்ட்ஸ்லேருந்து 1000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஃபால்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணலாம். அது ஒரு பெனிஃபிஷியலா நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் ரெக்கவர் ஆகும்போது அது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான குரோத் எடுத்துட்டு வரதுக்கும், ஒரு பெரிய அளவுக்கு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸோட ரிட்டர்ன பீட் பண்றதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவரால் மார்க்கெட் கரெக்ஷன் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்டர்ஸ்க்கு. ரீட்டெயில் ட்ரேடர பொறுத்தவரைக்கும் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு ஏன்னா வாலடைல் ரொம்ப அதிகமா இருக்கு. கடந்த வாரத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. நிஃப்டி வந்து 100, 150 பாயிண்ட் ஆவரேஜா ட்ரேட் ஆகும். 1%ன்றது வாரத்துக்கு 1 நாள் இல்ல 10 டேஸ் ஒன்ஸோ வரும். பட் ஆனா இப்ப எவ்ரி டே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஸ் அண்ட் டவுன் ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால, ஆப்ஷன் ட்ரேடரும் சரி, இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் ஸ்டாப் லாஸ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. சரியான என்ட்ரிய உங்களோட ட்ரேடிங் செட்டப் அந்த மாரி நீங்க என்ட்ரி போறதுக்கு முன்னாடி என்ன டார்கெட், என்ன ஸ்டாப் லாஸ்ன்றத ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.